வணக்கம் அனைவருக்கும். இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. இனிமேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்க போற நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. நான் வந்து ஐஸ்வர்யா கல்யாண மண்டபத்தில் தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா கல்யாண மண்டபத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இருந்து இன்னைக்கு டின்னர் ஃபுல்லா என்ன கொடுத்துருக்கன்றதை உங்க நோட்டீஸ் கொண்டு வர போறேன். என்னோட ஸ்டாஃபுக்கும் கொண்டு வர போறேன். இந்த வீடியோ இந்த பதிவை பார்க்குற கஸ்டமருக்கும் கொண்டு வர போறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இருந்தே போயிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? லைவ் கோகனட் பூலி, லைவ் பருப்பு போலி, லைவ் இனி பணியாரம், லைவ் கார பணியாரம், லைவ் மைசூர் போண்டா, தேங்காய் சட்னி, கார சட்னி, ஃப்ரைடு மசாலா கோகனட், பாயில்டு கோகனட் இன் ஃப்ரைடு மேரினேஷனில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பஃபே சிஸ்டத்தில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி லஞ்சு ஒரு 200 பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், லீவ் சர்வீஸு. இப்போ டின்னரும் நம்ம லீவ் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். இந்த லீவ் சர்வீஸில் நம்ம இன்னெல்லாம் கொடுக்குறோம். இந்த டின்னரில் உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன். முதல்ல வந்து ஸ்டார்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாமே. ஸ்வீட் வந்து ரசமலாய், காஜு ஃப்ளவர் அனார்கலி ஸ்வீட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டார்டர் வந்து 4 ஸ்டார்டர் கொடுக்குறோம். வெஜ் லாலிபப், பன்னீர் ஃபிங்கர், பன்னீர் டிக்கா அண்டு ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரைடு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ரோட்டி வித் அக்காம்பனிமெண்ட்ஸில் என்ன கொடுக்குறோம்? வீனஸ் சிக்னேச்சர் 9.5 inches புல்கா, கேஷ்யூ கீ, பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்குறோம். அப்படியே ஃபாலோஸ் வித் சவுத் இண்டியன் குசைனில் வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தில் என்ன தரோம் இன்னைக்கு வெட்டிங் ரிசப்ஷனில்? இடியாப்பம் வித் இடியாப்ப பாயா, இடியாப்பம் வித் இடியாப்ப பாயா, பரோட்டா வித் வெஜ் பிரான் கிரேவி, வீனஸ் சிக்னேச்சர் ஆர்ட் ஷேப் இட்லி வித் டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, ஃபாலோஸ் வித் கீ பொடி ஊத்தாப்பம். இப்போ சவுத் இந்தியன் மெயின் கோர்ஸுக்கு வரும். சவுத் இந்தியன் மெயின் கோர்ஸ் வரதுக்கு முன்னாடி சைனீஸ் போயிடலாம். சைனீஸில் என்ன கொடுக்குறோம்? வெஜ் நூடுல்ஸ், மஷ்ரூம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறோம். இப்போ சவுத் இந்தியன் குசைனுக்கு போயிடலாம். சவுத் இந்தியன் மெயின் குசைனில் என்ன தரோம்? பலாக்கா பிரியாணி, பிசிமிலாபாத், ஒயிட் ரைஸ், மணத்தக்காளி வத்த குழம்பு, தக்காளி ரசம், கர்ட் ரைஸ், பிக்கிள். இப்போ தொட்டுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்? அக்காம்பனிமெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்? பொட்டோட்டோ பீஸ் கறி, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், நேஷனல் பொரியல், மோர் மிளகா, நீட் அப்பளம், ஜீரா அப்பளப்பூ, போத் சால்ட் சிப்ஸ் அண்ட் ஸ்பைசி சிப்ஸ். எல்லாத்துக்கும் மேல வீனஸ் சிக்னேச்சர் இளநீர் பாயசம் கொடுக்குறோம். டெசர்ட் என்ன கொடுக்குறோம்? ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், கசட்டா ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், பாதாம் கட்டட் ஃப்ரெஷ் பாதாம் கட்டல் ரோல் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம். ஃபாலோஸ் வித் மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுக்குறோம். டெஃபினட்டா லைவ் பீடாஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் ஏன் உங்க நோட்டீஸ் கொண்டு வரேன்? இந்த குடும்பத்தினர் இந்த மெனு விரும்பியிருக்காங்க. அந்த மெனுவை நான் டைப் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாளைக்கு உங்க வீட்டு விசேஷம், இன்னும் மெனு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் உங்க நோட்டீஸ் நான் கொண்டு வரேன். இப்போ மெனு செஷன் ஓவர். உங்களுக்கு சொன்னது மூலியமா என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன மெனுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள அட்டென்ஷன் கொண்டு வரதுக்காக ப்ரீஃபிங்ன்ற பேரில் என்னோட ஸ்டாஃப்ஸை நான் வந்து அணிவகுத்து இங்கே நிற்க வச்சிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா மகாலில் வந்து 8 ரோ இருக்குது. ஒரு ரோல வந்து 30 பேர் உக்காரலாம். 8 ரோ இருக்கிறதால மொத்தம் 240 பேர் உக்காந்து சாப்பிடலாம் ஒரே டைம்ல. இதை 2ஆ பிரிச்சிருக்கேன். 120 2ஆ பிரிச்சிருக்கேன். அந்த 120 பேருக்கு 40 சர்வீஸ் பாய்ஸ் வித் 4 சூப்பர்வைசர் 4 டேபிளுக்கு. இந்த பக்கம் அதே 40 சர்வீஸ் பாய்ஸ் வித் 4 சூப்பர்வைசர். ஏன்னா 8 டேபிள் இருக்குது, 8 சூப்பர்வைசர்ஸ். ஆமா, 2 டேபிளுக்கு நடுப்புற ஒரு வெல்கம் கேர்ள்ஸ், 4 வெல்கம் கேர்ள்ஸ். இதே மாதிரி தான் நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஐட்டத்துக்கு ஒருத்தர் தான் போடுறேன். அந்த ஒரு ஐட்டத்துக்கு ஒருத்தர் போடுறேன்றது பேப்பர் ரோல், வாழை இலை,
தண்ணி பாட்டில் தெளிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் வைக்கிறது, அப்புறம் தான் ஸ்வீட்டுக்கு வரும், கடைசியா பாயாசத்தோட முடிகிறோம். இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் கொண்டு வரும்போது ப்ரொசீஜர். வீனஸ் கேட்டரிங் ஓனர் குருமூர்த்தி சாப்பாடு சம்பந்தமா என்ன படிச்சிருக்காருன்றத இந்த புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட்டீஸ்க்கு நான் சந்தோஷமா கொண்டு வரேன். நான் சாப்பாடு சம்பந்தமா படிச்ச படிப்பு பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் டூரிசம் மேனேஜ்மெண்ட், எம்பில் டூரிசம், பிஹெச்டி படிச்சிருக்கேன். சாப்பாடு சம்பந்தமா படிச்சிருக்கேன். 26 வருஷம் தொழில் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பாடு சாப்பிட்டு இது வரைக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேட்டு இந்த பதிவை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குற நல்ல உள்ளத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நிறைய நல்ல உள்ளங்கள் நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நல்ல நல்ல ரிவ்யூ போடுறதால நிறைய குடும்பத்துக்கு என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியுதுன்றதை பணிவான்போட தெரிவிச்சுக்கிறேன். வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் 4500 வீடியோ மேலே இருக்குது. நீங்கள் அதில் போய் உங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். வீனஸ் கேட்டரிங் சர்வீஸுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே 4வது தலைமுறையா என்னோட பையன் வீனஸ் கேட்டரிங் உள்ள வந்து என் கூட பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. என் பையன் அவன் 6வது படிக்கிறதுல இருந்தே பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ பயோமெடிக்கல் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு என் கூட தான் இருக்க போறாரு. ஏன்னா இது குடும்ப தொழில். ஸோ 3வது தலைமுறை முடிச்சு 4வது தலைமுறையே என் பையன் உள்ள வந்திருக்காரு. நீங்க பார்க்குற எல்லா பாய்ஸுமே என் பையன் கூட படிக்கிற நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள். அதனால என்ன ஆகுதுங்க, சர்வீஸு ஃப்ரெண்டுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் சர்வீஸ் எக்ஸலண்டா முதலேருந்து ஒரு இலை கூட முதலேருந்து கடைசி இலை வரைக்கும் ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணாம வைப்போம். வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தினர் ஆகட்டும், வீனஸ் கேட்டரிங் பாய்ஸ் ஆகட்டும், முதலேருந்து கடைசி இலை வரைக்கும் ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணாம வைப்போம். ஒரு தடவை வச்சுட்டு போக மாட்டோம், திரும்பி திரும்பி கேட்டு வைப்போம். எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேர் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணுன்றது தான் என்னோட கான்செப்டே. எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேரும் இவருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கணும், நினைக்க வைக்கிறோம், நினைக்க வைப்போம். ஏன்னா மெனு டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள், டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர், டிபெண்ட்ஸ் ஆன் ரிலீஜியஸ், டிபெண்ட்ஸ் ஆன் லாங்குவேஜ். அதனால உங்க வீட்டு விசேஷம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மெனு டிசைன் பண்ணி எனக்கு கொடுங்க. உங்க குடும்பத்திலேயே ஒருத்தராக இருந்து கிராண்டா ரிச்சா ஹைடெக்கா பண்றேன். இப்போ வந்து என்னோட கஸ்டமரை வந்து என்னோட கஸ்டமர் வந்து பாருங்க, கஸ்டமர் துணை. அதான் உண்மை. உங்களால் தான் நான் நல்லா இருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கேட்கறதா வாங்கி தர முடியுதுன்னா அது காரணம் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ். வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ்க்கு வாய்ப்பு போகிறதால தான், அந்த வாய்ப்பை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதால தான் அதுலேருந்து எனக்கு இன்னொரு வேலை பண்ணுறத மனமகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னோட கஸ்டமர்னு திரும்பி வருது வாயில. ஸோ இப்போ என்னோட பாய்ஸ் வந்து க்ரூமிங் செக் பண்ணுறேன். ஷோ யர் ஹேண்ட் எவ்ரிபடி, ரைட் ஹேண்ட். பாருங்க என்னோட பாய்ஸ் பாருங்க, எல்லாருமே வந்து கிளவுஸ் போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே ஹெட் கேப் போட்டிருக்காங்க. எல்லாருமே மவுத் மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நீட்லி பிரஸ்டு அயன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. எல்லாருமே ஒரே கலரில் போட்டிருக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள்லாம் இதை ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறதால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி ஒரு கை ஆட்டினா ஓசை வராரு, 2 கை ஆட்சியாதான் ஓசை தட்டினா தான் ஓசை வரும். அதே மாதிரி என்னை வந்து வீனஸ் கேட்டரிங் வெளில தெரியறதுக்கு காரணம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மிஸ்லேனியஸ் டிபார்ட்மெண்ட், டெக்கரேஷன் டிபார்ட்மெண்ட். வீனஸ் கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை டேபிளுக்குதோ அத்தனை டேபிளுக்கும் டேபிள் கவர் போடப்படும். எத்தனை சேருக்குதோ அத்தனை சேருக்கு சேர் கவர் போடப்படும். எத்தனை டேபிளுக்குதோ அத்தனை டேபிளுக்கும் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்படும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இலை போட்டு பரிமாறப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர் டில் மை லாஸ்ட் பிரீத். இன்னைக்கு கெஸ்ட் இன்னாலாம் சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே மூலிமா உங்கள் நோட்டீஸ்க்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ லவ் மை கஸ்டமர். தேங்க்யூ. ஒன் மோர். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. I love